ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? இப்போ ஃப்ளைட்டில் தான் நம்ம ஏறி போயிட்டுருக்கோம். எங்கன்னா கோவாக்கு தாங்க நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். கோவா டைரிஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, நாங்கள் ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். கோவாவில், சவுத் கோவாவில் கேவ்லோஸ்டிம் அப்படிங்கிற இடத்துல ஹாலிடே இன் ரிசார்ட்டுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ரிசார்ட் அப்படியே ஒரு தடவை நான் சுற்றி காமிக்கிறேன். நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரிசார்ட். ரொம்ப அமைதியான ஒரு இடம். அதே சமயத்தில் நல்லா கவனிக்கிறது, அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோங்க. சவுத் கோவாவில் இருக்குது. நாங்கள் அங்கே தங்கிட்டு தான் நார்த் கோவாலாமல் போனோம். சவுத் கோவாவில் ரொம்ப ஃபேமஸான கோல்வா பீச் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்துட்ருக்கிறது கோல்வா பீச் தான் பாருங்கள். கோல்வா பீச் வந்து எல்லாருக்குமே கோவா போனால் பார்க்கணுன்னு ஆசைப்படுற ஒரு பீச்சில் ஒன்று தான் இது. அந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நிறைய தென்னை மரம் அங்கே வந்து இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 20 இயர்ஸ் பேக் வந்து அங்கே போயிருந்தேன். நிறையா மரங்கள் இருக்கும். அந்த நிழலில் வந்து நம்ம உட்காந்து நல்லா சாப்பிட்லாம். நல்லா ஒரு ஜாலியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலியோடு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கொல்வா பீச் சுத்தமாக இல்லைங்க, முன்ன மாதிரி இல்லை. இந்த கொல்வா பீச் பக்கத்துலேயே இந்த ஒரு துணி கடையெல்லாம் இருந்தது. துணி இருந்தது, ட்ரெஸ்ஸஸ், மற்றது நிறையா திங்ஸ் எல்லாமே இருந்தது. நீங்கள் அப்படியே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த நிறையா ஹேட் வந்து அங்கே விற்கிறாங்க. ஏன்னா நிறைய வெயில் ஜாஸ்திங்க கோவாவில். செம்ம வெயில், மண்டையை பொழக்குது. இந்த ஹேட் போட்டுட்டு தான் நம்ம வந்து வெளியில் போக முடியும். போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பாருங்கள், ரொம்ப நிறையா ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுங்க. டிசைனாக வச்சுருக்குறாங்க. நமக்கு எப்போதுமே எந்த ஊருக்கு போனாலும் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கி சேர்ப்போம் இல்லையா, நம்ம போன ஊரோட ஞாபகமாக. அதனால் வந்து நானும் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கினேங்க. என்னென்ன வாங்கினேங்கிறத அப்புறமா நான் ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லாவே இருக்குது. ஓகே, குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வந்து அந்த ஊருக்கு போனதுக்காக வாங்கி போட்டுக்கலாம். ஏன்னா அந்த ஊரோட டிசைன்ஸ்லாம் இருந்தது. இப்போ நம்ம வந்து பேட்ரி கார் வந்து ப்ரைவேட் பீச், நாங்கள் தங்கியிருக்கிற ரிசார்ட்டில் இருக்கிற ப்ரைவேட் பீச் தான் போயிட்டுருக்கோம். அவங்க வந்து பேட்ரி காரில் வந்து நம்மளை வந்து ஷட்டில் ட்ரிப் மாதிரி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ரொம்ப சுத்தமாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த கடைகள்லாம் அவங்களே வச்சுருக்காங்க. அங்கே உட்கார்றதுக்கான பிளேசஸ்ஸு, சேரு எல்லாமே போட்டு அந்த பீச்சை வந்து ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மொபோர் பீச்சுன்னு பேர். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து நமக்கு நல்லா உட்காந்து நம்ம நல்லா நிம்மதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பீச்சில் வந்து தலை பின்னி விடுறாங்க குழந்தைங்களுக்கு. இது ஒரு வித்தியாசமான தலை பின்னல். கோவாவில் மட்டும்தான் இது வந்து பின்னுவாங்க. இந்த மாதிரி அழகாக ஒரு உள்ளன் த்ரெட் வச்சு அவங்க வந்து அழகாக பின்னி விடுறாங்க. பார்கெயின் பண்ணி தாங்க 100 ருபீஸ் சொன்னாங்க. நாங்கள் 50 ருபீஸ்னு சொல்லி அப்புறம் பேசினவங்க தெரிஞ்சவங்க பக்கத்தில் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க 50 ருபீஸ்க்கு பின்னி விடுறாங்கங்க அப்படின்ட்டு. நாங்கள் வந்து 50 ருபீஸ்க்கு அப்புறம் பின்னிக்கிட்டோம். நீங்களும் போனாலும் அதே மாதிரி 50 ருபீஸ்க்கு பின்னிக்கோங்க. இன்னும் கோவா பற்றின அடுத்தடுத்த வீடியோஸ், எங்கெங்கே பீச்சுக்கெலாம் போகணுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கோவா சீரிஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.